இன்னைக்கு நம்ம விஜயா அம்மா கடையில நிக்கிறோம். ஒரு சின்ன கடை தான் பாருங்க. கொய்யாப்பழம், சப்போட்டா. ஆமா, இந்த பழம் என்ன பழமா? சேம்பக்கா. ஆமா, அப்புறம் பனங்கிழங்கு. சின்ன கடையில இந்த வருமானம் உங்களுக்கு போதுமானதா இருக்குதாமா? எனக்கு போதுமானதா இருக்கு. உங்களுக்கு பாருங்களேன், சின்ன கடை தான், ஆனா அவங்க அதுல திருப்தியா இருக்கிறாங்க. ஆண்டவர் மோசேயை கூப்பிடும் போது எனக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மோசே நினைச்சான். ஆனா ஆண்டவர் மோசேட்ட கேட்டது, உன் கையில என்ன இருக்குது? ஒரு கோல். அதை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செஞ்சார். பாருங்களேன், இந்த அம்மா சிம்பிளா தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஆனா இதை கொண்டு கர்த்தர் அவங்களை போதிச்சிருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சின்ன வியாபாரம் தானே, எனக்கு கொஞ்சம் வருமானம் தானே இருக்குது, அல்லது கொஞ்சம் தானே இருக்குது, சின்னதா தானே இருக்குது, நான் என்ன செய்ய போறேன்னு நினைக்கலாம். நீங்க அந்த கொஞ்சத்துல சரியா இருந்தீங்கன்னு சொன்னா, அந்த கொஞ்சத்தை வச்சு ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்க சின்னவங்களா இருக்கிறீங்களா, சின்ன தொழில் செய்யறீங்களா, சின்ன வியாபாரம் செய்யறீங்களா, உங்க குடும்பம் எல்லாத்திலயும் சின்னதா இருக்குதா, அந்த சின்னதை கொண்டு, உங்களிடத்துல இருக்கிறதை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க, அற்புத விதமா உங்களை நடத்துவார். உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, ஏதோ நான் சின்ன தொழில் செய்கிறேன், என் குடும்பம் சின்னதா இருக்குது, வருமானம் கொஞ்சமா இருக்குது அப்படின்னு நினைச்சு சில நேரத்துல சோர்ந்து போய் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட மக்கள் இதை பார்ப்பார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்து இந்த மக்களை வாழ வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் செய்கிற இந்த காரியத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்து உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இருக்கிறத கொண்டு செய்யுங்க, இல்லாததை ஆண்டவர் தருவார். God bless you.